கோடை விடுமுறைக்கு என் கூட போன என் அக்கா வீட்டுக்கு வரலாம், என் அக்கா பசங்க வரலாம், லாஜிக் இருக்குது. என் அக்கா வீட்டுக்கு இவனுங்க 1.5 மாசம் என் வீட்டில் இருக்கிறானுங்க. வந்ததுலேருந்து வாத்துக்கோழி பிரியாணி எங்க, வான்கோழி கறி எங்க, முட்டை பொடி மாசம் இல்லாமல் சோறு இறங்காது. நைட் ஆனா இல்லாமல் ஆம்லேட். கோடை விடுமுறை அவனுக்கு நாங்க கோடை விடுமுறை, ஆம்பளுக்கு எதுங்க கோடை விடுமுறை? ஆனா இது நாள் வரைக்கும் என் அக்கா தான் இருக்கிற எல்லா பொருளையும் சுட்டுன்னு போய் தான் வச்சிருந்தேன். ஆனா இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் பிளான் போட்டு ப்ளூ பிரிண்ட் கொடுத்தது எல்லாம் என் அக்கா வீட்டுக்காருன்னு அப்புறமா தான் தெரியுது. என் அக்கா வீட்டுக்காரர் இருக்கார்ல, மிளகா தண்ணி ஆச்சா 1500 ஆகும், நம்ம காசு ஏன் செலவு பண்ணணும், இதுக்கு தான் நம்ம இருக்காங்களே ஒரு அடிமை குடும்பம் வச்சாங்க நானே சொல்லிட்டு பிளானை போட்டு, உங்கள் அம்மா செய்கிற சமையல் மட்டும் ரொம்ப டேஸ்டி, அம்மா செய்கிற குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு கரெக்டாக ஒரு எங்கே போட்டால் எப்படி பண்ணால் எங்கள் அக்கா உழுவான்னு தெரியும். ஒன்று இன்னம்மா எங்கள் அக்காக்காரங்கள பார்த்தீங்களா, எங்கள் அம்மா சமையல் தான் சூப்பர், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, வரும்போது இருக்கு மிளகாத்தில் வரைச்சின்னு வரேன். என் அக்கா வீட்டுக்கார ஏவி விட்டு கூட தெரியாமல் ஏவல் பொம்மை மாதிரி வந்து ஏன் உயிரை வாங்கினீங்க. போன மாதம் அப்படி தான் அம்மா வீட்டில் செஞ்சால் மட்டும் ரசம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த ஊர் புளி இருந்தால் அந்த ஊர் புளி தான் வேணும் அப்படின்றோம். கேட்ட உனக்கு மட்டும் வாங்கி தந்தா அர்த்தங்குது. அவங்க எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு அண்ணா அன்னிக்கு வேணுமா, எங்கள் அண்ணியும் புளி கேட்டாங்க. உன் தம்பிக்கிட்ட வேணா சொல்லு, அவனை ஜிபே வேணா பண்ணி விட்டுறேன், கீசிடுவார் ஜிபே பண்ணி. ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளை இவ்வளோ எதிரியாவா இருப்பீங்க?